ஹலோ செக். ஹலோ 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 செக். செக் கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. அண்ணே கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருக்கேன். ஆமாண்ணே, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுனே. அத நடுவர் தலையில வேணாலும் வைங்கண்ணே. ஏற்கனவே வச்சுட்டாங்கம்மா. ஓகே, இப்போ முறைப்படி ஆரம்பிச்சிரு சார். எவ்வளவு மணி நேரம் பேசணும்? அதான் 10 மணிக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். இல்ல நான் இன்னைக்கு ரொம்ப கரெக்டா பேசுவேன். முறைப்படி இப்போ ஆரம்பிச்சிரு சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கேன் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு ஜோரா கைதட்டு. ஜோரா கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில நடப்ப மஞ்சோன்னா வளையத்துல. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டாரு டர்க்கு கம்பில இல்லைங்கறா. முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அத ரெண்டா கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. உங்க யாருக்கு எந்த பிரச்சனை இல்ல? எல்லாரும் நல்லா இருக்கிறோம்ல சார்? நான் கேக்குறேன் சார். வந்ததுல மஞ்சோண்ணா அவ்வளவு பேச்சு பேசினாங்களே, மிஸ்டர் மஞ்சோண்ணா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, எவ்வளவுதான் பொம்பளையாளு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஒட்ட முடியும், பொறடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க தங்கத்துல ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல வைக்கிற அத ஞாபகம் வச்சுங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கினாலும் இடுப்புல தான் சொருக முடியும், தலையில சொருக முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவு பெரிய பணக்கார கோடீஸ்வரர் நடுவரா இருந்தாலும் 6 அடியில தான் பதிப்பாங்க, ஆகாயத்துல பதிக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்ன? உங்க அப்பா எவ்வளவு பெரிய சவளிக்கடை ஓனரா இருந்தாலும் அவருக்கு புள்ள பிறந்தா பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க. நீங்க 3 பேர் ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீங்க எல்லாம் ட்ரெயின் ஏறணும்னா பிளாட்ஃபார்முக்கு தான் வரணும், அத ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணுதான், எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி. இதுதான் வாழ்க்கை. வேற ஒண்ணும் அதான் சார் நானும் சொல்றேன். ஆண்கள் உழைக்கிறன் கெத்துல இருக்கீங்கல்ல, எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசையா சொத்து சம்பாரிச்சாலும் அசஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும், அத ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, வாழ்க்கைனா நான் சுருக்கமா சொல்லவா, நாம தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனை குடும்பம் பண்றது யாரு? அந்த லூசுதான். பூ கூட வாங்கி தர வக்கில்லாத புருஷனை வச்சு குடும்பம் பண்றது யாரு? அந்த பூக்கடைக்கார முண்டாடி தான் வாங்கி தர மாட்டான், எடுத்துக்கிட்டுருவான். அடேங்கப்பா, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் ஆகணும். உத்தியோகம் புருஷ லட்சணம், உழைச்சாதான் உங்களுக்கு பொண்ணு தருவாங்க. அதுக்காக உழைக்கிறீங்க, பெருசா உழைக்கிறேன்னு சொல்லாதீங்க சார். நான் கேக்குறேன் சார், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்படியே சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டேன். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல திறமை ஏங்க தெரிறீங்க? நேத்து தேனமா வேற ஒருத்தி வர்றாமா? யாரு? அவ தங்கச்சி தான் சார். அந்த ஊர்ல 1000 கேள்வி, நான் 2000 பதில் சொல்லுவேன். விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். காலையில அண்ணன் வீட்ல சாப்பிட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் முத்தண்ண வீட்ல இருந்து சாப்பிட்டு போவேன். உனக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் இத தட்டுக்க கைய பெண்கள்லாம் தட்டுக்கக்கா. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்து நீ போயிருவே, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும், எல்லாம் பண்ணுவாங்க. நான் இப்ப கேக்குறேன் சார், தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவளைக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாக்ல கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கடற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்க கைய பெண்கள்லாம் மனைவிங்கற பெண். மண்ணுக்குள்ள இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவனை குடியார பயலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவனை எங்கன்னு பிச்சு தீரியப்பட்டது யாரு? அதே மனைவி. எங்க தட்ட சொல்லுங்க உங்க ஆண்களை. அந்த தட்டது உனக்கு காது கேட்கல? சேனா குணாவானி என்ன அங்க ஒரு தாத்தா கை தட்டுறாரு, அவரு ஆம்பளை தானே, இதுல என்ன சந்தேகம்? சார் நான் கேக்குறேன், உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் சட்டை வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? என் மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தர மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கறாது. சார் ஒன்னு தெரிஞ்சுங்க, பெண்கள் நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு. நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்குது. அடே அப்பா, இது மட்டும் என்ன சிரிப்பு? டேய் தம்பி இங்க பார், என்னைய பார், நான் யாரு உனக்கு? அத்தை. சொல்லு, சொல்றா. இங்க பாருடா, என்னைய பார், நான் யாரு உனக்கு? அத்தை. சொல்லு. சித்தியா? டேய் போடா.
வந்ததுல அழகா சிரிச்சாங்கா. அழகா பிரசாதத்தை அத்தைக்கு கொடுக்க வரானே நினைச்சு சந்தோஷமா பார்த்தேன். நமக்கு தான் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒத்த பிள்ளை இவனுக்கு எல்லாம் கொடுக்காம நினைச்சேன் சார். எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு இவெல்லாம் சிரிச்சானே இவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க விட முடிவு பண்ணிட்டேன் சார். அவனும் வந்தவனும் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, உன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குவோ வேணாம் அவன் முடிவு பண்ணிட்டான். சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். ஆண்கள் உழைக்கிற ஆண்கள் தான் பெண்கள் லைக் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? சாதாரண ஒரு தூக்குனாங்குருவி கூட அழகா வீடு கட்டினாதான் பெண் தூக்குனாங்குருவி ஆண் தூக்குனாங்குருவி செலக்ட் பண்ணோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மஞ்சுநாத் வந்தோடனே 50 ரூபா சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி 5 தடவை புரு காப்பி போட்ட. ஒன்னு தெரிஞ்சுங்க மிஸ்டர் மஞ்சு, 50 ரூபா சம்பாதிக்கிற உனக்குலாம் எதுக்கு பொண்ணுன்னு கேக்குறேன். அப்படி கேளு. உனக்குலாம் எதுக்கு கல்யாணம் நான் கேக்குறேன். சம்பாரிச்சாதான் சார் பொண்ணு கொடுப்பாங்க. இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே சார். ஒரு விஷயம் சொல்றேன் சார். உழைக்கிற ஆண் ஒரு குடும்பத்துல இருந்தாதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு. உண்மைதான். நல்ல ஆண்கள் ஜோர கை தருங்க சார். உழைக்கிற ஆண் இருந்தாதான் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு. ஆனா பொறுப்பான பெண் இருந்தா 7 தலைமுறை சந்தோஷமா இருக்கும். தட்டுங்க கைய பெண்கள். அதான் உண்மை. ஆமா நினைச்சு பாருங்க சார். ஒரு பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒரு ஒற்றுமையா ஒரு குடும்பத்துல இருக்கும்போது ஒரு பெண் வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே எக்கோவோட முத்து நகையே முழு நிலவை மாதிரி. ஆஹா, அவரா செல் பாத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் ஆகும். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன். உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கோடி மலரே. இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவு வாழும் தொடுகிறதா. உந்தன் நேசம் பல பிறைதா. முத்து நகையே முழு நிலவே. நான் கேக்குறேன் சார். ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? அவ்வளவுதான் சார். அடுத்தவன் காலை புடிச்சு வாழறதை விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவள புடிக்க போடுக்க ஒரு நைட்டி. எந்த முந்தானை புடிக்க சொல்ற? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியும். 3 நைட்டியால மோசமா போனவன் ஆம்பளை தெரியுமா? சார் நான் கேக்குறேன் சார். ஆண்கள் தான் உழைக்கிறோம். மன வலி இருக்கு, உடல் வலி இருக்குன்னு தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி பெண்கள்லாம் நாங்க சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தைனார் சரியில்லை, ஏன் உங்க குடும்பமே விளங்கலனே நாங்க ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்ச உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது. ஆம்பளேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்க. சார் நான் கேக்குறேன் சார். மஞ்சனா கேட்டாங்க. ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்கனம் இல்லாத வாழ்றான்னு சொன்னாங்க. மஞ்சனா ஒரு விஷயம் வெத்தலை பாக்க அப்புறம் போடலாம். நாங்க பெண்கள் யூஸ் பண்ற ஐலைனர், இமைக்கு மேல விடுறோம்ல ஐலைனர், அது எவ்வளவு ரூபா? நான் வாங்கி கொடுத்தது இல்ல. வாங்கி கொடுக்கவும் ஆளு இல்ல, வாங்கி தரவும் மாட்டீங்க. அது எனக்கு தேவையில்லை. அண்ணா உங்களுக்குனா தெரியுமா? ஐலைனர் 725 ரூபா. கரெக்டா சொல்ற பாருங்க. 725 ரூபா. மஞ்சனாக்கு வாங்கி தரவும் ஆளு இருக்கு, வாங்கி கொடுக்கவும் மனசு இருக்கு. நல்லா இருக்கட்டும் சார். ஒரு கண்ணுக்கு மேல போற ஐலைனர் கூட 725 ரூபா. ஒரு வருஷத்துக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். கோட்டர் எவ்வளவு ரூபா? கோட்டர் எவ்வளவுடா? 290. 290 ரூபா. அத ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் இல்ல, 5 நிமிஷம் குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல நீங்க பாத்ரூம் போறதுக்கு எங்களை சிக்கனம் இல்லன்னு எப்படி சொல்லலாம்? சரியான கேள்வி சார். கைய பெண்கள் ஜோர கை தருங்க. பெண்கள் எப்படி சொல்லலாம்? முகத்துக்கு போடுற கண்ணுக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபா. ஆமா சார். அத வாங்கி ஒரு வருஷம் பயன்படுத்துறாங்க. நீங்க ஒரு குவார்டரை 290 ரூபாய்க்கு வாங்கி 5 நிமிஷத்துல குடிச்சிட்டு யூரின் போயிடுறியே. நாங்க சிக்கனமா, நாங்க பொறுப்பானவங்களா, நீங்க பொறுப்பானவங்களான்னு கேட்கறேன். இப்ப நீ பஸ்ல ஐலைனர் போட்டுக்கிட்டு இப்ப பஸ்ல போறேன், உன்னை எத்தனை பேர் பாப்பாங்க? ஒரு 10 பேர் பாப்பாங்க. 10 பேர் பாப்பாங்க. நான் குவார்டரை போட்டு தெருவில் நின்றேன்னா எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? சார் ஊரே சுத்தி பாப்பான். இந்த நான் போட்டிருக்க ஐலைனரை மேடையை விட்டு கீழே இறங்குனேன்னு வச்சுங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அழிச்சனா பழைய முகம் வந்துரும். நீங்க குவார்டர் போட்டிருக்கீங்கல்ல, அத டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த குடல தொலைச்சு பாருங்க, பழைய நிலைமை வருமா? ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு அடிச்சோம்னா எல்லாம் தெளிஞ்சிரும்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் சார்? அடிக்கிற ஆண்கள் அடிக்கிற சரக்குக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டா? ஆண்கள் அடிக்கிற சரக்குக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. காலாவதி டேட் உண்டா? இல்ல, அத அடிக்கிறவனுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதானே சார் சொல்றேன். சார் ஒரு குடிகார புருஷன் நைட்டு 10 மணிக்கு குடிச்சிட்டு வந்தாலும் கூட வெறும் வயித்தோட இருந்தா, ஏன் கிட்னி போனா கூட எங்க கிட்னியை கொடுத்து காப்பாத்து யாரு சார்? நீ சட்டினி ஒழுங்கா வச்சே ஏன் இந்த கிட்னி போகுது? அதெல்லாம் வைக்கிறோம் சார். வரும்போது மண்ணோட வருவா சார். இந்த முந்தானை எடுத்து தொடன்னு தொடச்சி அந்த புருஷ முகத்தை அடையாம நீ வேற. ஏன் நேத்து ஒருத்தன் மூஞ்சி பூரா ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன்.
என் பொண்டாட்டி முந்தானையில தொடச்சா சார், அதுக்கேண்டா ரத்தம் வருது? கல் வச்ச சேலை கட்டியிருந்திருக்கா, அதோடு சேர்த்து இப்படி ஒரு 2 தொடச்சிருக்கா, மூஞ்சி பூரா கீறி ரத்தம் ஓடிக்கிட்டு வர. அந்த ரத்தத்தை கூட பிஞ்சர் வச்சு பஞ்ச வச்சு தொடச்சி முந்தானையில ஒரு பக்கத்தை கிழிச்சு கட்டு போட்டு அப்படியே மண்ணுல இருக்கிறவன மன்னவனா எப்படி தெரியுமா ஆக்குவோம்? எப்படி? மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா, அன்னக்கிளி சின்ன கிளி சேலை கட்டும் வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா, உன்னை நினைச்சுதான் நான் தினமும் தான் என் தலைவாரி பூச்சூடினே, ஒருபோதும் பூவும் பொட்டும் வாழாத மானே. மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே ஒன்னு போல யாரும் இல்லை தலைவா தலைவா. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பூமியில பிறந்த எல்லா பெண்களும் வாழ்க்கைய வெறுக்கங்கள்ட்ட 1000 காரணம் இருக்கு சார். இவனோட வாழறத ஒரு ட்ரெயின்ல கூட விழுந்து சாவுன்னு நினைப்பான். பூவோட வாடானா போதையோட வரான் சார். 2 வாசனை தானே வருது. அப்படிப்பட்ட பிள்ளை அப்படிப்பட்ட புருஷனோட வாழ்ற நாங்க என்ன தெரியுமா நினைப்போம்? இவனோட வாழ்றத செத்து போயிலாம் பாழங்கணத்துல கூட வெள்ளா நினைப்போம். ஆனா ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில வாழறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாங்க பெத்த 2 புள்ளதான் சார். இத சொல்றாங்க எல்லாரும். இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்காக தாண்டா. எங்க ஊர்ல ஒரு அம்மா, இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கதே உங்களுக்காக தாண்டா. உன் புருஷனை படுத்துற உங்க அப்பன் படுத்துற படத்துக்கு எப்பவோ செத்துருப்பான்டா, உங்களுக்காக தாண்டா அந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி சொன்னிச்சு. அதுக்கப்புறம் 2 உள்ள பிறந்துச்சு. அது எப்படின்னு யாரும் கண்டுபிடிச்சா? எண்கள் இல்லாமல் கணிதம் இல்லை சார். எண்கள் இல்லாமல் கணிதம் இல்லை. பெண்கள் இல்லாம இந்த பூமியே இல்ல சார். தட்டுக்க கைய பெண்கள்லாம். பெண்ணும் ஆமையும் ஒண்ணு சார். எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயா ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். அழகா சொன்னாங்க பாயிண்ட். நீ பேசின பாயிண்ட அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாங்க பாரு. அவ்வளவுதான் சார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. பெண்ணும் ஒண்ணு. ஆமா. புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், புள்ளைய வயித்துல சுமக்கிறோம், டெஃபினெட்லி குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே தன் குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறார். ஆமா சார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார் ஊசையும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா ஒண்ணுதான். ஆமா. ஒண்ணு குத்தி காட்டுவாளுங்க, இல்லன்னா கோர்த்து விட்டு போயிருவாங்க. நம்ம தெருவில் தெரிய வேண்டியது. சார் இப்ப நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க பாப்போம். சார் நான் கேக்குறேன் சார். அதுக்குதான் கவிஞர் ரவுசங்கர் அழகா பதில் என்ன சொன்னாரு? ரவுசங்கர் என்ன கவிதை சொன்னது? அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம். வட்டி கட்டாமையா? வட்டி கட்டிதான். அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னா ஒரு பெண்ணோட வாழதான் சார் வாழ்க்கை. சார் நான் கேக்குறேன் சார், இவ்வளவு பேர் எல்லா ஆண்களும் நிறைய கை தட்டி சந்தோஷப்படுறாங்கல்ல, ஒரு பெண்ணை பத்தி குறை சொல்லும் போது சந்தோஷப்படுறாங்கல்ல. நான் கேக்குறேன், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி. ஏன் பொண்டாட்டி யாரியா வேணாம் சொன்னது? அண்ணே உன் பொண்டாட்டி கேட்கல, ஏன் பொண்டாட்டி கேட்கறாங்க. நீ வேணான்னு சொல்லிட்டு போய் நான் தெருவில் நிக்கிறதா? எனக்கு வேணும். பழனி உங்களுக்கு மனைவி வேணுமானமா? அண்ணா உங்களுக்கு? ஆமா அண்ணா. உமானத்தன் உங்களுக்கு மனைவி? என்ன புதுசா தர்றீங்க? உட்கார அதே பொண்டாட்டி தான்டா. இந்த திருவிழாவுக்கு வந்திருக்க எந்த ஆண்களாவது மனைவி வேணான்னு சொல்ற கை தூக்குங்க சார். யாரும் தூக்க முடியாது. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி இணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. மனைவி மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? எத்தனை வருஷம் வாழணும்? எத்தனை வருஷம் வாழணும்? நான் இருக்கும் வரை அவள் இருக்க வேண்டும், அவள் இருக்கும் வரை நான் இருக்க வேண்டும். அடே அப்பா சார், நீ காலை மட்டும் தொடாதம்மா. ஏன் சார்? போன வாரம் தொட்ட ஒரு சோறு செருப்பு காணாம போச்சு. அண்ணா உங்களுக்கு எத்தனை வருஷம் உங்க மனைவியோட வாழணும்? அப்படிதான். அதே நீங்க எல்லாம் அப்படிதானா? எல்லாம் அப்படிதான். அவளை விட்டுட்டு நாங்க இருக்க மாட்டோம். என்ன மண்ணையை விட்டு மண்ணில் விழுந்து எந்திரிச்சாலும் அவளை விட்டு போக மாட்டோம். ஆனா நான் எத்தனை வருஷம் தெரியுமா வாழணும்னு நினைக்கிறேன்? மாமா முத்துவோட 100 ஆண்டு காலம் வாழணும்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டா எக்கோ வச்சு 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன சராசா நீங்க என்னை ஆளணும். வல்லவன வாசை போல் போல் வாழணும். வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும். உனக்கு திகிற என்னையா நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு
மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவன் மேலதான் பேச வச்சேனே. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், ஒரு பெண் ஏன் தெரியுமா பொறுப்பா இருக்கணும் கேக்குறேன் சார். நான் கேக்குறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்க? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவதனக்கா உண்மையை கைதிருக்க பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்காத்த கிளியா ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவ அங்கே வாழ வேண்டியதானே, இங்க என்ன? எங்க அப்பா அம்மா பாழ் கணத்துல விழுனால் தான் விழறோம். எங்க வீட்டு கணத்துல வந்தா விழுவணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தேன்? எப்படி இருந்த? சாணி அமர்ச மாதிரி இருந்த சார். இப்போ எப்படி சார் இருக்க? சாணி அல்றவ மாதிரி சார். ஒன்னு தெரிஞ்சுங்க, எல்லா பெண்களும் எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது கையை காட்டுனதெல்லாம் எங்க அப்பா வாங்கி கொடுப்பார் சார். அப்பா இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கனே கையை நீட்டி மடக்கிறதுக்குள்ள எங்க அப்பா வாங்கி தருவாங்களே. கட்டுன புருஷன் பெருசா உழைக்கிறேன்னு சொல்றீங்க, என்ன சார் வாங்கி கொடுத்தீங்க? இது எல்லா பெண்களும் சொல்றாங்க சார். எங்க அப்பா வீட்டுல எதை காட்டினாலும் வாங்கி தருவாங்க, புருஷன் வாங்கி தர மாட்டான். உங்க அப்பா வீட்டுல என்ன கேட்ட? 10 ரூபா சீப்பு, 5 ரூபாய்க்கு ஒட்டு போட்டு, 12 ரூபாய்க்கு பான்ஸ் பவுடர், 3 ரூபாய்க்கு ரிப்பனு, 8 ரூபாய்க்கு ரப்பர் பேண்ட். உன் அப்பா வீட்டில் கேட்டது பூரா 150 ரூபா சாமை. புருஷன் வீட்டில் கேட்குறது என்ன? 5 பவுன் செயின், 12 பவுனில் இந்த குட்டியை அன்னைக்கு ஒட்டியானா, 93,000 ரூபாய்க்கு ஸ்கூட்டி. உங்கள் அப்பா வீட்டில் கேட்ட பூரா 150 ரூபா சாமை, புருஷன் வீட்டில் கேட்குற பூரா 15 லட்ச ரூபா சாமை. எப்படி சார் வாங்கி கொடுப்பேன்? அது இதுவும் சரியா வருமா சார்? நீங்க நியாயம்னா கைதட்டுங்க சார், நான் பொய் சொல்ல விரும்பல சார். எல்லா ஆண்களுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை பார்த்துக்கிட்டது ஒரு பெண் தான். நீங்க வயசாகி கீழே படுத்த படுக்கையா கிடக்கும் போது உங்களை குழந்தையா பார்த்துக்கிறது ஒரு பெண் தான் சார். அதுக்கு தான் சொன்னான் என்னன்னு, செத்தாலும் ஜனி ஒண்ணு விடாதறான் சார். ஒரு தெரிஞ்சுங்க, நீங்க கூட உங்க வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வார்த்தை கவனம் தேவை. என்னது? வேலைக்காரி இருக்கிறார்களா? அததான் சார் கேக்குறேன். ஏமா வச்சுக்கிறது குரூப்புக்கு வேற அர்த்தமா? எப்படி கேட்கணும்? வேலைக்காரி இருக்கிறாங்களா? உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. அந்த மாசமானா இல்ல, ஒரு மாசம் ஆனா 12,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? மாசம் 12,000னா 12 மாதத்துக்கு எவ்வளவு மாப்ள? 1848. குறும்பி அது உனக்கு ஏடா தம்பி, மாசம் 12,000னா 12 மாதத்துக்கு எவ்வளவு? உன் கணக்கு அங்கே வைடா, நீ லால்குடியில் கணக்கு பிள்ளை. நீங்கள் சொல்லுங்க, மாதம் 12,000னா 12 மாதத்துக்கு எவ்வளவு? 12 24. ஆஹா பாத்தியலா எப்படி கணக்கு பிள்ளை வச்சிருக்கேன்னு. நீ சீலாங்கி பட்டி பைபாசிலே உட்காந்துரு. 1,44,000 ரூபா. ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபா சம்பளம் தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து புருஷனுக்கு வீட்டுக்காரியா, ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது மாச சம்பளம் கேட்டுக்கமாக்கா? உண்மையில சொல்ற கை திருக்கா பெண்கள்லாம் கேட்டுக்கமா? வடிச்சு வடிச்சு கொட்டல சார். உண்மையிலே அருமையான கேள்வி. நம்ம என்ன சொல்றாங்க, வீட்டு வேலை செய்யற வேலைக்காரிக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். ஆமா சார். நான் வீட்டு வேலை செய்றேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், பிள்ளைகளை பாத்துக்கிறேன், புருஷனை பாத்துக்கிறேன், குடும்பத்தையே பாத்துக்கிறேனே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தியான்னு நீ கேட்குற. அவ்வளவுதான் சிம்பிள். நான் என்ன சொல்றேன், நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கல போடினா போயிடுவா, நீ போவியா? நான் கேட்குறேன், நியாயம்னா கைதிட்டுங்க சார். நாளைக்கே நான் வேலை அதிகமாக இருக்குன்னு 1க்கு 2 வேலைக்காரி கூட வச்சுக்கிருவேன். நான் கேட்டதுக்கு தான் இப்போ பிரச்சனை வருது. நான் முடியுமா சார்? நான் உங்கள் அம்மாவை அத்தேன்னு கூப்பிட்றேன், வேலைக்காரி அம்மாவனா இருமா, பிரச்சனை கிளப்பினது நீ தீர்த்துக்கிட்டு போ. உன் தங்கச்சியை நான் கொழுந்தியான்னு கூப்பிட்றேன், வேலைக்காரி தங்கச்சியை. நான் பொண்டாட்டிக்கு என்னால 2 புள்ள வருமா வராத? நான் கேட்கறேன், நியாயம்னா கேட்டனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்லி நான் கேக்குறேன் சார். அப்படி இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். பீர் அடிக்க வாடானா வருவான், பீரோ தூக்க வருவானா? பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான், கண்டிப்பா வருவான். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க. முதுமையின் தேவைக்கு துணைவி மட்டும்தானே சார் கூட வருவாங்க. ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைனா, ஒரு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைனா அவன் மட்டும்தான் சார் முடங்கி போவான். ஆனா வீட்டுல இருக்கிற ஒத்த பெண் மனைவிக்கு உடம்பு சரியில்லைனா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடுமே சார். அப்படிப்பட்ட பெண் தானே சார் பொறுப்பானவன். ஒரே விஷயம் சொல்லி நிறைவு செய்யறது, இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், ஒன்னு காத்தல், ஒன்னு அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல், யாருடைய வேலை?
திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு சார். அடுத்தது அழித்தல். யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே பொறுப்பாளவ பெண்ணு எல்லாத்தையும் ஒப்படைக்கும் போது நீங்களே இந்த ஊர் ஒப்படைச்சு போங்க சார். சரிம்மா, குட்டியாந்ததுக்கு ஒப்படைச்சிருவோம். ஒப்படைச்சிங்க சார். கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு நாங்க புகுந்த வீட்டுக்கு போனாலும் கூட எங்க புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சார் சொல்லுவோம்? அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சார் சொல்லுவோம். கோடி ரூபாய் போட்டு மாமனார் வீடு கட்டினாலும் எங்க மாமனார் வீடுன்னு சொல்ல மாட்டோம். என் மாமியா வீட்டுக்கு போறேன்னு தானே சார் சொல்லுவோம். ஒரு பெண்ணை தான் சார் இந்த உலகமே மையம் கொண்டது. ஸ்ரீபதினு ஒரு பொம்பளை பிள்ளை சார். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை. ஜவாது மலை அடிவாரத்தில் அந்த பிள்ளை இருக்கு சார். டெலிவரி ஆகி 2வது நாள், நார்மல் டெலிவரி கூட கிடையாது சார். ஆபரேஷன் பண்ணி அந்த பிள்ளைய குழந்தை எடுத்திருப்பாங்க, தாய் தனியா பிள்ளை தனியா. 2வது நாள் சென்னைக்கு நீதிபதிக்கான தேர்வு எழுதுவா சார். அவன் புருஷன் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி படிக்க வச்சான். ஆனா அந்த பொண்ணுடைய வேதனை என்ன தெரியுங்களா? 2 நாள் குழந்தை பிறந்த அந்த குழந்தைய குழந்தையோட நடக்க முடியாம அந்த பொம்பளை பிள்ளை எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதி மலைவாழினத்தின் பெண், முதல் பெண் நீதிபதினு ஒரு பொம்பளை பிள்ளை ஜெயிச்சிருக்கானா? அதுக்கு காரணம் ஆணுடைய உழைப்பை காட்டுறது பெண்ணுடைய பொறுப்பு சார். தட்சணை கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆத்தாவுக்கே பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க கூட டேய் நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி, வானவில் வளைந்தால் தான் அழகு, ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால் தான் அழகு என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். எல்லாம் ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுகிற ஆள். நான் ரொம்ப சுருக்கிட்டேன் என்னையே. ஆனால் இவங்களை எல்லாரும் எப்படி சுருக்கி உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. டைம் இல்லாதனால படன்னு போகிறாங்க எல்லாம். உடனடியாக மறுத்து பேச வருகிறார் சிறப்பு அழைப்பாளர் அருமை அண்ணன் பேராசிரியர் பழனி அவர்கள். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். ஹலோ. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு. கொஞ்சம் சவுண்டு வைன. முத்து திறம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு. மொத்தத்தில் தமிழழகு. சேலம் நெத்திமேடு இறைபணி மன்றம் நடத்துகிற இந்த நிகழ்வு பேரழகு. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கடன் தெரிவித்து கொண்டு, ஒரு அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். எத்தனையோ நடுவர்கள் வந்திருந்தாலும் மேடை கலைவாணராக மிக சிறப்பாக இயங்கி வருகிற எங்களோட அன்புக்குரிய அண்ணன் தேவக்கோட்டை மகாராஜன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து பாராட்டி, உண்மையாகவே ஒரு அருமையான நிகழ்வு வந்திருக்காங்க. இறைபணி மன்றம்லாம் வந்து ஐயா அவர்களை பற்றி சொன்னாங்க. முத்து ஐயாவை பற்றி வாரியார்கள் தான் சொல்லுவார். எல்லாரும் காசு இருக்கிற எல்லாரும் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. யார் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறாரோ அவர் மட்டும்தான் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு வாரியார் சொல்வார். ஆனால் உண்மையாகவே 3 முறை கும்பாபிஷேகம் பண்ண ஒரு அற்புதமான மனிதரை நீங்கள்லாம் பாராட்டினது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து ஐயாவை பாராட்டலாம். எங்கள் ஊரில் ஒரு பெண், எனக்கு தெரிஞ்சவர், இசைவாசிக்கக்கூடியவருடைய மனைவி மொத்தம் 27 தடவை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்படியா? புருஷனுக்கு தண்ணியை போட்டு படுத்திருப்பேன், தலையில் தண்ணியை ஊற்றுறது. இப்போ ஊற்றிதான் நினச்சேன் நான். உண்மையாகவே அந்த மாதிரி மைண்டு வேலை செய்யுது. நீ சொல்கிறதுக்குள்ளே நான் சொல்லிடுவோன்னு பயம். அதான் உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமான ஒரு ஊர். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக்கொடுத்தது யாருங்க? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். நானும் நடக்கலாம், அந்த நானும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் வந்தா நானும் நடக்கலாம், அந்த நானும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். பாட்டு நல்லா இருந்தா ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே.
என் பிறப்பே அதிசயமான பிறப்பே. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். இங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாராம் அது டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸை என் மூஞ்சை பார்த்து பயந்துருக்கேன், அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான். அதானே விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ணால் கடைசி அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே தானே இருக்கேன். அந்த அண்ணன் சொல்கிறாரு இப்பவும் அப்படி தானே இருக்கேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ணேன், கடைசியாக அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன் நான். அதுக்கு நான் கவலைப்படல. ஏன் தெரியுமா, அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்து அவள் என்னையை விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கு நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள்ல இருக்குதுங்க வாழ்க்கை. சந்தோஷமா இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்குன்னா, உண்மையாவே சொல்ல போனா இந்த பெண்கள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எப்ப பார்த்தாலும் புடுங்கினே இருக்கிறது. உடனே நான் கேட்குறேன் சார், உண்மையை சொல்றேன், இவ்வளோ பேர் இருக்கீங்களா, இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் கைத்துருக்கேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிக்க. எனக்கு ஒரு அக்கா கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு அக்கா குனிஞ்சுக்கிட்டு சிரிக்குது. எங்கே நடக்குது இந்த அப்படியே தொட்டு கும்பிடுறாங்க. ஆனால் என் மனைவி அப்படி இல்லைண்ணே. போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. உண்மையாகவே சொல்கிறேங்க, சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. உண்மையாக சொல்கிறேன், பச்சை பாஸ் காலேஜில் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறா, பேராசிரியர் இருக்கா, பரவாயில்லையே. கணவனை இன்னும் 17 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, மதிக்கிறியடி. சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்து என்ன. அதுதான் அப்போ சொன்னா, பெருமை பீத்திக்காத, சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், நேரம் இல்லை, அதான் வீட்லையே நீ இருக்கியேன்னு. நான் சனியன்னு சொன்னால் அவங்கள சந்தோஷம் உங்களுக்கு. அதுக்காக அவளை தப்பாக நினைக்காதீங்க. 6 பவுனுக்கு தங்க செங்கலி போட்டிருக்கா, அது 3 பவுன் டாலர்னு. அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசி விசாலாட்சி படம் கிடையாது, சாத்தாத்தி என் படத்தை போட்டிருக்கா, புருஷன் என் படத்தை போட்டிருக்காங்க. கைத்திட மாட்டேங்களா நீங்கள்? ஒரு அக்கா கேட்குது, உன் பொண்டாட்டி போட்டால் நான் ஏன்டா கைத்திட்டணும்? அந்த மாதிரி மானம் கேட்ட கேள்வி கேட்காதக்கா. கல்யாணம் ஆயிடுச்சு, உண்மையாகவே போட்டிருக்காங்க, 17 வருஷமா இருக்கு, மாத்தாமல் இருக்கேடி இந்த டாலர் ஏங்குறேன். இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் ஆண்ட மாட்டுதுன்றாங்க. அது பரவாயில்ல. சரி, ஒரு குடுகுடுப்பாரம் உங்க வீட்டு வாசல்ல வந்துன்னா என்னங்க காசு போடுவீங்க? ஒரு 5 10 20 5 10 20 போடுவீங்க, அவ்வளவுதானே போடுவீங்க. ஆனா நான் 500 ரூபா போட்டேன் சார். ஏன் 500 ரூபா போட்டீங்க? பழைய பாக்கியான்னு நினைக்காதீங்க. என் வீட்டு வாசல்ல வந்து நின்னா 500 ரூபா போட்டேன். ஏன் தெரியுமா, அவன் தான் என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்து இந்த வீட்டுல சுடுகாட்டு காலி குடி இருக்குன்னான். ஆஹா, நான் சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கே முடிஞ்சிருக்கு நம்ம கதை. நீ மனைவியை வச்சு சார் உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க, நான் ஓப்பனாக கேட்குறேன், 7 ஜென்மத்துக்கு இதே மனைவி தான் வேணுங்கிற ஆண்கள் கை தூங்க பார்ப்போம். ஒரு அண்ணன் தூக்கியிருக்காருன்னா வீட்டம்மா வந்திருக்குன்னு அர்த்தம். தூக்கிட்டு விட்டு பார்க்குறாப்புல எங்கே இருக்குன்னு வீட்டம்மா, அங்கே ஒரு தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், பல பேர் கம்முன்னு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மத்தையாவது நல்லதாக வருதான்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே இருக்க பெண்களை பார்த்து கேட்குறேன், அக்கா கோயில் வாசல் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, மனச்சாட்சியோட சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். யாராவது அங்கே 2 பேர் சொல்றாங்க, அது வீட்டில் வச்சிருக்கதே பெருசு, இதுல மணிப்பரசில் வேற வச்சுக்கிறாங்க மணிப்பரசில். ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கா. ஆஹா, கை தட்டுங்கக்கா. 2 போட்டோ மணிப்பரசில் வச்சிருக்கா. அவளை பாசமாடின்னு கேட்குறேன், பேங்க்ல லோனு வாங்குறக்கு ஓட்டுறதுக்கு வச்சிருக்கேங்கிறாக்கா. ஒட்டி பிடி சாச்சி கையெழுத்து போட்டு விட்டுருவா, பேங்க்கு வீட்டுக்கு நான் லோன் அலைய வேண்டிய. உண்மையாக சொல்றேன், இப்போ நம்ம பெண்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கணும்ல. இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களா, 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுங்கிற ஆண்கள் பெண்கள் கைத்துக்குங்க பார்ப்போம். அந்த ஒரு அக்கா தலையில அடிச்சுக்குது, ஒரு அக்கா மண்ணை வாரி தூத்துது, நீ வாங்கிட்டு வந்து வரான் அப்படிக்கா, நான் என்னக்கா பண்ண முடியும்? நீ கேட்டு போயிடுவேடா கருவாப்பையில அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உண்மையாவே சொல்றேன், சத்தியமா இவ்வளவு பெண்கள் மனசில் நினைக்கிறாங்க, கை தட்டுறாங்களே. ஏன் தெரியுமா, இதை விட இழிச்ச வாங்கி வேறு எந்த ஜென்மத்தில் கிடைப்பாரு. ஆனால் வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கையா சார்? ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தோம், ஒரு காலத்தை வாழ்ந்தோம். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ ஏமாத்துறாங்க சார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் துரோகம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பி உள்ளம் தெளிவாகும் மலையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, கண்ணை நம்பாதே. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழறியே, சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீர்களே. பொய்மை எப்போதும் பொங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, கண்ணை நம்பாதே.
உலகம் உண்மை இல்லாதது. லக்ஷ்மி பவுடர் தான் எல்லாம் பவுடர் தான் நீ காணும் தோட்டம் பொய்யே சொல்லாதது. நல்லா வாச்சன ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. உண்மையாவே சொல்றேங்க, எங்க இசை கலைஞர்களே திருவேங்கடத்துக்கு தனி இசை. உண்மையா சொல்றேன், எந்த ஆம்பளையாவது மேக்கப் போடுறானா சார்? இந்த மேக்கப் போட்டே ஏமாத்தாலே. ஒரு பண்டிகை தேதி வரட்டும், ஒரு ஆண்கள் எப்படி வச்சுப்பாங்க, பெண் எப்படி வச்சுப்பாங்க, பெண்கள் எப்படி எங்க நகை வாங்கலாம், எங்க தோடு வாங்கலாம், எங்க செருப்பு வாங்கலாம், நம்ம எங்க கடை வாங்கலாம், எங்க வட்டிக்கு வாங்கலாம், எங்க வாங்கினுங்கன்னா உதப்படலாம். அதுவும் இந்த அச்சய தரதுன்னு ஒன்று வருது, 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதெல்லாம் ஆம்பளைகளுக்கு ஆப்பு வைக்கிறேன் நான். அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பொட்டாட்டி சொல்றா, அச்சய தரத இன்னைக்கு மாமா வாங்க நம்ம போய் நகை வாங்கிட்டு வருவோம்னு. ஜிஆர்டி தங்கமல்லி கூட்டு போனாங்க. என் மொதல் பொண்ணுக்கு 3 பவுண்டு எடுக்கலான் இருக்கேன், எனக்கு 2 பவுண்டு எடுக்கலான் இருக்கேன். நீங்க என்ன எடுக்கலாம்? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். இருக்கிற காசெல்லாம் அவளே எடுத்துட்டு நம்ம என்னங்க பண்றது? உண்மையிலே அச்சய தீதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்தில் எல்லோருக்கும் உணவு கொடுத்தது தான் அச்சய தீதிங்கிறது. அதை மாற்றி நம்மளால இவ்வளோ பண்ணிட்டான். அச்சய தீதி அன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் உண்டாகும். அச்சய தீதி அன்னைக்கு உப்பு வாங்கி வச்சோம்னா நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கும். இதுதான் ஆன்மீக நம்பிக்கை. அதை மாற்றி விட்டானுவோம். நீங்க மாத்திட்டானா சார்? அதையும் பாருங்க, நகை எடுக்கிறன்னா டைம் குறிக்கிறான். 1.25 to 2.25 நல்ல நேரம். என் பொண்டாட்டி 30ஆம் தேதி 1 பவுன் அதை எடுக்கணும், 1 பவுன் அதை எடுக்கணும், எடுத்தே ஆகணும். காசு இல்லை, எதை விப்பியோ எனக்கு தெரியாது, எடுத்தே ஆகணும். கொண்டு போயிட்டேன். கடைக்கு போனா அங்கே 50,000 பேர் நிற்கிறான். கூட்டம் கூங்குறான். என் பொண்டாட்டி கூட்டத்தில் வந்து உள்ளே போயிட்டா அவள் பயங்கரமாக கூட்டத்தில் வந்து போவான். போய் 2:10க்கு வந்தா 1 பவுன் எடுத்துட்டு கழுத்தில் கிடந்த 5 பவுனை காணா. அந்த நேரம் அவனும் நல்ல நேரம் பார்த்து எடுத்துட்டு போயிட்டான். அதான் அவனும் நல்ல நேரம் பார்த்துருப்பான்ல. 2 நடுவர் வச்சுக்கும் போது இந்த பிரச்சனை வரும். ரைட்டு. உண்மையாவே வாழ்க்கையில் அதான் நடந்ததுனால உண்மையாவே வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். எப்பவுமே மனைவி எப்படி தெரியுங்களா, என்ன நடக்குமோ அதை உடனே செஞ்சுருவாங்க. உடனே வேணும் அவங்களுக்கு, இம்மிடியேட்டா வேணும். உண்மையாக சொல்லணும்னா, ஆனால் இன்னைக்கு பாருங்க, உணர்ச்சி வசப்படுறவங்களா பெண்கள் இருக்காங்க, ஆனால் அறிவு வசப்படுறவங்களா ஆண்கள் இருப்பாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? அப்பா என்னைக்காவது இதுதான் வேணும்னு என்னைக்கா கேட்டிருக்காரா? கேட்க மாட்டார். இதான் வேணும்னு சொல்லியிருக்காரா? ஆனா அப்பா, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, உனக்காக தான் உசுரோடு இருக்கேன், இல்லைன்னா எப்பவே செத்துருப்பேன். ஆனா அப்பா ஒரு வார்த்தை அப்படி சொல்ல மாட்டார் இல்லைங்களா? எப்பவுமே இவங்க பெண்கள், எவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டாக இருந்து கைத்துருங்க. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா இல்லையா? எல்லா பெண் குழந்தைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா இல்லையா? உண்மை. எல்லா பெண் குழந்தைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? அந்த பொண்ணு எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கடா தங்கம், சூப்பர்ரா தங்கம், வெரி குட்ரா தங்கம் பண்றாரா இல்லையா? உண்மையா போய் சொல்ல மாட்டார். பொண்ணை எதையுமே திட்ட மாட்டார். ஆனா அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா யாருமா சமைச்சது? உங்க அக்கா தாண்டா. சனி நான் போற இடத்துல உசுர வாங்க, காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன். எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டா இல்லையா? எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். அந்த 16 வயசுல வரட்டும். இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸ்? எப்போ பார்த்தாலும் வல்லு உழுவுறாரு. அது 18 வயசு ஆகட்டும், உங்கள் வீட்டுக்காரர் சொல்லி அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாருமா. அப்பாவும் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வரும், ஃபோன் பண்ணி விசாரிப்பார் ஒய்ஃப் கிட்ட. எப்படி தெரியுமா? ஃபோன் பண்ணி கேட்பாரு, என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வைரம் வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா, எங்கள் அம்மா வந்துருச்சா? இவளை கேட்பார் பொண்ணை. பையனை கேட்பார், துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்குறது அவனை சமாளிக்கும். இப்போ தான் வந்துட்டு பக்கத்தில் போயிருக்கான். பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான், அப்பா அண்ணன் வரல, ஏன்னா போட்டு கொடுக்குறதா அதுக்கு வேலை. 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலமே தாய் தான் சார். உண்மையாக தானே? உண்மையாக பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கடைசி வரைக்கும் அப்பா அவன் உருப்படக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார். ஐயோ இப்படி உருப்படாமல் போயிடுவானோன்னு பயப்படுற ஒரு ஆள் யார் தெரியுமா? அப்பா மட்டும்தான் சார். அதனாலதான் ஒரு நாட்டுப்புற கவிஞன் சொன்னா, யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்குதான் அவருக்கு அப்பான்னு பேரு. யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்குதான் அவருக்கு அப்பான்னு பேரு. தோழனாய் இருந்தவர் தோளில் தூக்கி வளர்த்தவர், கலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்ந்தவர், பட்டினியில் படுப்பவர் பணம் காசு கொடுப்பவர், ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவர், ஆண்டவனுக்கு அடுத்தவர். யாருக்கும் தெரியாது என் அப்பா கண்ணீரு, அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு.
உண்மையாவே பாட்டு நல்லா இருந்தா ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். இவ்வளவு பேர் இருக்கீங்களா அண்ணே? எக்கோ கட் பண்ண உடனே நான் உங்கள்கிட்ட ஓப்பனா கேட்குறேம்மா, ஒரு பஸ்ஸில் ஒரு கர்ப்பிணி பெண் நின்னா எத்தனை பொம்பளைங்க எந்திரிச்சு இடம் கொடுக்குறீங்க? முதல்ல இடம் கொடுக்கறது ஆண்கள் தான் இடம் கொடுப்பாங்க. கரெக்டா இல்லையா? உண்மை. உண்மையா எந்திரிச்சு அம்மா உட்காருமா, ஏன் உட்கார வைக்கிறான் தெரியுமா? நம்மளை மாதிரி தான்டா ஏதோ ஒரு ஆம்பளை இந்த வேலையை பார்த்துருக்கான், அந்த பொண்ணு கஷ்டப்படுது. வாழ்க்கை எப்பவுமே அந்த அந்த கரிசனம் உள்ள ஆண். உண்மையாகவே சொல்கிறேன், வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாதவன் ஆணு. அதனால தான் உலகத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னைக்கு இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, இவ்வளோ சண்டை நடக்குது, ஆணுடைய உழைப்பு எது தெரியுமா? எவ்வளவு காசு வந்தாலும் பெண்ணுக்கு பத்தலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பெண் வந்து அவ்வளவு இதாக இருப்பா, இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்குறாள். உண்மையாக சொல்கிறேங்க, என் மனைவியெல்லாம் தோசை விட்டான் போன வாரம். அப்படியா? தோசைன்னா தோசை என்னையை விட கருப்பாக இருக்குது சார். அப்படி ஒரு தோசை இருக்கா? என்னைய விட கருப்பா இருக்கு. என்னைய விட கருப்பா இருக்கு. கறி தோசையை விட கருப்பா இருக்கு. இது நல்லா இருக்க, அந்த கறி தோசை என்னைய விட கருப்பா இருக்கு. போய் எட்டி பாக்குறேன், டிவியை பார்த்துக்கிட்டே தோசைகளை திருப்பி வச்சு மாவு ஊத்திருக்கா சார். நல்லா சரிங்க, தின்னது நான் தானே. அந்த இது பரவாயில்ல, என் முன்னாடி சுட்டா வருங்க தோசை. அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன், வந்து வைக்கிறேன், பிக்கிறேன், பிக்க முடியல சுடுது, பிக்கிறேன், பிக்க முடியல சுடுது. ஏன்பா? இவர் டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாயா. அது பரவாயில்லங்க. போன வாரம் சப்பாத்தி சுட்டா, பிக்கிறேன், என்னால பிக்க முடியல. 2 கையால் இழுத்து பார்த்தா அப்பயும் வரல, முட்டியை ஒன்று இழுத்து பார்த்தா அப்பயும் வரல. ஏண்டி சப்பாத்தி, என்னடி சப்பாத்தி இது? பிச்சு விடாம பிச்சுன்னேன். உள்ள இருந்து சொல்றா சப்பாத்தியே பிக்க முடியல. இவர் என்னைய பிக்கிறாராம். வாழ்க்கையில் எங்க பொண்டாட்டிக்கிட்ட அவ்வளோ அவமானப்படுறாங்க நாங்க. ஆனால் அது ஒரு காலத்தில் சமைச்சு தட்டில் போட்டுச்சு, இப்போ எல்லாம் சமைச்சு நெட்டில் போடுது. எல்லாம் நெட்டு ஸ்டேட்டஸ் தான். எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ், மீன் குழம்பு ஸ்டேட்டஸ், தயிர் சாதம் கூட ஸ்டேட்டஸ். ரசம் வச்சு என் பொண்டாட்டி ஃபேஸ்புக்கில் போட்டானே, 1000 பேர் லைக் போட்டிருக்கான், நான் லைக் போடல. ஏன்ன வந்து கேட்டா 1000 பேர் போட்டிருக்காங்க, நீயே போடலன்னா. அவன்லாம் ரசத்தை பார்த்த மாட்டீங்க, நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும். ஆனா என் முன்னாடி மாதிரிலாம் சமையல் பண்ண முடியாது. ஒரே குழம்பு தான் வைப்பா. மேலாப்புல எடுத்தோம்னா ரசம், நடுவில் எடுத்தோம்னா சாம்பார், அடியில் எடுத்தோம்னா கூட்டு. இதை வச்சு தான் என் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேல எதுவும் எடுத்து கேட்டோம்னா மொத்தமா கலக்கி இதாண்டா குருமாம்பா. உண்மையாவே சொல்றேங்க, எல்லாரும் சொல்றாங்க 3 முடிச்சு போட்டீங்களா, 3 முடிச்சு போட்டீங்களா. நான் ஆண்கள் அத்தனை பேர் மனசாட்சி கையில் யார் 3 முடிச்சு போட்டா? நான் எல்லாம் கொண்டு போனேன், யார் பிடுங்கினா யார் கட்டினானே தெரியல. முடிச்சு நான் தான் போட்டேன், 2ஆம் முடிச்சு எங்க அக்கா போட்டு, 3ஆம் முடிச்சு ஊர்ல எங்க பெரியம்மா போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன். உண்மையா சொல்றேன், இவ்வளவு பெண் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க யாரும் முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டாம். அந்த அம்மா வந்து சொல்றாங்க, பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டாம். உண்மைதான், அவங்க அம்மா அப்பாவை அதை அனுப்பாது. அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுது இல்லை, அவங்க அம்மா அப்பாவை அனுப்பிவிடும். நாட்டில் நடக்குதா இல்லையாண்ணே? வாழ்க்கையில் பிரச்சனை எங்கெங்கே வருது? ஒவ்வொரு இடத்தும் பிரச்சனை பண்ணுறது பெண்கள் தான், அவசரப்படுறது. இன்றைக்கி மேக்கப்லாம் மாப்பிள்ளை சொல்லிட்டான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்றைக்குமே நான் என் விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, 10th நான் வந்து எஸ்கேஎஸ் அரசு மேல்நிலைப்பள்ளி வேதாரண்யத்தில் படித்தேன். 10th எனக்கு ரிசல்ட் அப்போல்லாம் அந்த பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும். ரிசல்ட் வரும்போது மாலை மலர் மாலை முரசல் தானே வரும். அப்போல்லாம் ரிசல்ட் அதுதான் வரும், நெட்டெல்லாம் கிடையாது. அப்போ ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுது, தம்பியா நாளைக்கு ரிசல்ட் ஆமாடா, உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிரு. ஏன்னா எங்கள் அம்மா நினைக்கிது நான் ஃபெயிலாக போயிடுவேன். நான் ஃபெயிலாக போயிட்டா எங்கள் அப்பா கண்டிப்பாக அடிப்பார். அதனால் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டா அங்கே எங்கள் அப்பா வரமாட்டார். ஏன்னா எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிஷும் வரமாட்டார். என்ன ஒரு சேஃப்டி லாக்கரில் வைக்கிது எங்கள் அம்மா. பாஸ் பண்ணா வாடா, ஃபெயிலாடா அங்கே வரைய. அதே மாதிரி ரிசல்ட் வந்துங்க, நான் ஃபெயிலு. ஊரு ஃபுல்லாக தேடுறாரு எங்கள் அப்பா, எங்கே போயிட்டு அந்த கருவா பையனை. அவரே என் கலரில் தான் இருப்பார், ஆனால் தேடுறாரு. எங்கள் அம்மா சொல்லிச்சு, அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். எங்கள் அம்மாவுக்கு தெரியாதா அவருக்கு? அவன் போயிருக்க மாட்டான்டி, நீ தான் அனுப்பி வச்சுருப்பேன். அப்புறம் அடுத்து அந்த அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்பரை விட்டு போயிட்டு ஃபெயிலாக போயிட்டான்னு வச்சுங்களேன், நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க. அந்த காலத்தில் நடந்தது இல்லை, அப்படியும் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. நமக்கு அவ்வளோ மான ரோசம்லாம் இல்லை. நம்ம பட்டிமன்றத்துக்கு வந்துருப்போம். நான் நண்டு குழம்பு வச்சு தின்ட்டு தான் இருந்தேன். மஞ்சுநாதோட சேர முடியும் மான ரோசம் தான். சரி, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுன்னா எங்கள் அக்கா தான் திட்டுச்சு, ஃபெயிலாக போயிட்டு திங்கிறாங்க பாரு தட்டா அப்படின்னு திட்டுச்சு. அடுத்த நாள் பேப்பர் வாங்கிட்டு வந்தாரு எங்கள் மாமா. நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணோடனே 1 வாரம் கழிச்சு தான் அப்போல்லாம் மார்க் ஷீட் வரும் இல்லையா. எங்கள் அப்பா அவர் ஒரு சைக்கிள் வச்சுருந்தார். பின்னாடி உட்காந்துருந்தா எஸ்கேப் ஆகிடுவான்னு முன்னாடி கூப்பிட்டு, வாடா கேட்டுக்குள்ள வாடா கூப்பிட்டு போய் அங்கே உண்மையாக எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டார், எவ்வளோ வாங்கியிருக்கான். எங்கள் வாத்தியார் மார்க் எடுத்து கொடுத்தாரு.
நான் 10th 403 மார்க் வாங்கினேன். 403 என் மார்க்கு. இப்படி வாங்கி கொடுத்தோன்னே இவன் பேப்பர் இவன் வாங்கியிருக்க மாட்டாங்க, இவன் கிளாஸ்லேயே பழனிவேல்னு ஒரு பையன் படித்தான், அவனாக இருக்கும் பாருன்னார் எங்கள் அப்பா. உண்மையாக சொன்னேன். என்கிட்ட அப்படி பேசின அப்பா ஊர் ஃபுல்லாக சொன்னார், என் பையன் 400க்கு மேலே வாங்கியிருக்கான்ப்பா, 400க்கு மேலே வாங்கியிருக்கான்ப்பான்னு ஊர் ஃபுல்லாக சொன்னார். அவர் தான் அப்பா. பையனிடம் பாசத்தை காட்ட தெரியாத ஒரு மனிதர் உலகம் ஃபுல்லாக பாசமோதோடு இருக்கார்ல, அவர் தான் அப்பா. என்றைக்குமே பாசத்தோடு இருக்கிற அம்மாவை விட பாசத்தை வெளியே காட்டாத அப்பாக்கள் உலகத்தில் உயர்ந்தவர்கள். அவர்கள் கண்ணீர்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த வெள்ளை வேட்டிக்கு பித்தால எவ்வளவு அழுக்கான விஷயங்கள், எவ்வளவு சங்கடமான விஷயங்களை அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்கிறது அவரவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மைங்கிறதுனால ஆண்களுடைய உழைப்பு என்றைக்குமே உலகத்தில் உயர்ந்தது தான், சிறந்தது தான் என்று சொல்லி, பெண்களுடைய பொறுப்பை விட ஆண்களின் உழைப்பே சிறந்தது என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் அன்புக்குரிய கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கொன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வினீலா உடனும் சரியாத மனம் அன்பகலா மனமையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் துறையாத நித்தியமும் கோணாத கோள் ஒரு துன்பமில்லா வாழும் இறைவனின் பாதித்து அன்பும் என்கிற 16 செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. இந்த அழைப்புதல் அடித்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. முதல்ல ஒரு வித்தியாசமான அழைப்புதல். மற்ற இடத்துல எல்லாம் அழைப்புதல் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்குள்ள இவ்வளவு பேப்பர் வச்சு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அழைப்புதல் அடிச்சிருக்காங்க. உண்மையிலே தலைவருடைய ஆலோசனை தானா? உண்மையிலே சிறப்பு தலைவரே. இது உண்மையிலே 1 வருஷம் வரைக்கும் இதை நாங்கள் கையிலே வச்சுருப்போம், அடுத்த ஆண்டு வரைக்கும். ஏன்னா இதில் உள்ள பேப்பர் வச்சுருக்கீங்க. இந்த இப்போவே இந்த பாருங்க எழுதிட்டோம். இதை எல்லா மேடைக்கும் நாங்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுறோம். தமிழ்நாட்டில் இது போன்ற அழைப்புதல் எங்கும் அடித்ததே கிடையாது. முதல் முறையாக இப்படி ஒரு அழைப்புதலை பார்க்குறேன். நான் மேடைக்கு பேச போகிற இடத்துல ஒரு நோட்டு கொடுப்பாங்க, அது எழுதுவோம், தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் அந்த அழைப்புதலில் இப்படி ஒரு வடிவமைக்கக்கூடிய ஒரு யோசனை வந்தது உண்மையிலே பெருமையான விஷயம் தலைவரே. உங்களுக்கு கையெழுத்து கும்பிட கடமைப்பட்டிருக்கோம். இது உங்கள் ஊரோட பேர். இந்த நிகழ்வு வருடம் பூரா எங்களோடவே பயணித்து கொண்டிருக்கும். செலவு பண்ணுறது பெருசு இல்லை சார், அந்த மனசு வரணும். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எப்படி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இப்போ இதை நாங்கள் நாளைக்கு நாங்கள் இப்போ எடுத்தோம்னா ஜூன் 2ஆம் தேதி ஒரு ரெஸ்ட் இருக்குது எங்களுக்கு. 30 நாள் ஓடணும். 30 நாள் இந்த நோட்டு எங்கள்கிட்ட தான் இருக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் பட்டிமன்றம் வைங்க, எங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்காட்டினாலும் இந்த அழைப்புதல் ஒன்று கொடுத்து விட்டுருங்க. ஏன்னா இந்த வருஷம் பயன்படுத்துவோம், அடுத்த வருஷத்துக்கு இது மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாட்டில் சந்தோஷமாக இருப்போம். யாராவது இந்த பாருங்க இப்போ கொடுத்த அழைப்புதல் எல்லாம் பையில் வச்சுருப்பாங்க, மற்ற அழைப்புதெல்லாம் இங்கே போட்டு போயிடுவான். உண்மையிலே அதான் சார் அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறது. மனசு இருக்குது பாருங்க, அந்த மனசு வேணும். 4 பேருக்கு செய்கிற மனசு வேணும் தான். சிலர்லாம் கோடியாக பணம் வச்சுருப்பா, எவனுக்கும் செய்ய மாட்டான். என் சித்தப்பேன் ஒன்றா நம்புறதில்ல. நம்ம சேலத்தில் சார் கம்பெனி வச்சுருக்கேன், அட்ரஸ் சொல்ல விரும்பலை. இந்த கொரோனாவில் எல்லோரும் கம்பெனியை முடிட்டு சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பன் எங்கள் ஊருக்கு வந்துட்டான். இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல. இந்தாலே விடிய காலம் 4 மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பான், கபசுர குடிநீரை காய்ச்சுவான். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பான், வந்து வீட்டில் படுத்துக்கிடுவான். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டான்னு நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறியேன்னு. அவர் என்னை பார்த்து சொன்னார், மயனே இந்த 100 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டானே என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்கு கொடுத்தான். அந்த 100 பேரும் முளைச்சிக்கிட்டான், ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இந்த ஆள் குடிக்கல. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் சார். மனசு வேணும் சார், எண்ணும் போல் மனசு நல்ல மனசாக இருக்கணும் சார். நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவது தான் செல்வம். நம்ம கொடுக்கத்தான் இறக்கித்தான் கிணறு ஊறும்பாங்க. நேரத்தின் அருமை கருதி நிறைய பேசணும். எழுதிட்டு வந்த நோட்டும் தரக்கு சார், அதை நான் எடுக்கவே இல்லை. அடுத்த வருஷம் கூப்பிடுவேன், நம்பிக்கை இருக்குது, அப்புறம் பேசிக்கிடுவோம். இப்பொழுது இந்த அம்மாவை, இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், எவ்வளோ நேரம் வேணாலும் போவாங்க, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. வாங்கம்மா.